லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஆஷா பில்டர். வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலையிலேருந்து வந்து நம்ம காங்கிரீட் வீடு ஃபுல்லாக நான் பார்த்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கொல்லிமலை இருக்கிறது. அவங்க அந்த மலையிலேருந்து அவங்க வீடியோ நெட்வொர்க் கிடச்சி நம்மளை பார்த்துட்டு இவ்வளோ தூரம் நான் பயணித்து, ஏன்னா நேரமாக கிளம்பி என்னை வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரைனிங் தான் ஃபுல்லாக கொடுத்தோம். எல்லாமே அண்ணன் வந்து ஆசாரி, எல்லா வேலையும் எல்லாம் எடுத்து பண்ணுறாங்க. அண்ணனும் அதே மாதிரி எல்லாம் எடுத்து நல்ல ஒரு தரமான வீடை கட்டிக்கணும், சொந்த வீடு கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி தான். இன்னும் சில நண்பர்கள் அண்ணனெல்லாம் வேணாம், வீடியோ கொடுக்க முடியாத ஒரு காரணத்தால் அண்ணன் கொஞ்சம் தள்ளியாகவே இருக்காங்க அவங்களும். ஏன்னா அவங்களாம் எல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் ஃபிக்ஸட் பண்ணி ஒரு டைம் பார்த்துட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து நெக்ஸ்ட் வந்து எல்லாமே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, எல்லா ஐடியாவும் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி எல்லாமே பார்த்துருக்காங்க. கூட்டிகிட்டு வந்து எல்லாமே செக் பண்ணி எப்படி பண்ணுறோம், ஆள் எப்படி இருக்குது, எல்லாமே ஐடியா, மொத்த ஐடியாவும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ பார்த்த வரையும் அவங்களுக்கு சைட்டை பார்த்த வரையும் இருக்குங்க, அல்லது கற்றுக் கொடுத்த வரையும் அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது, எப்படி அவங்களுக்கு மனசில் நம்ம சொல்லி கொடுக்குறது எல்லாமே புரிஞ்சிடுச்சா என்னன்றதை அண்ணங்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. ஆனால் உங்களோட பேர் பதிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, உங்களோட எக்ஸாக்ட் ஊர் எந்த ஊருன்றது அதை பதிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்த வரையும் உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லுங்கண்ணா. நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். வெள்ளிமலை தாலுக்கா கொட்டப்புத்தூர் கிராமம். நான் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை இல்லை, இந்த நிறைய வேலையெல்லாம் ஆசிரியர் வேலையெல்லாம் எனக்கு தெரியும் மற்றபடி. ஆனால் இந்தமாரி ஒரு வீடு ஒன்று காங்கிரீட்டில் சொல்லித்தரேன்னு யூடியூப்பில் பார்த்தேன். அவங்க வந்து நேரடியாக வர சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தோம். காங்கிரீட் வீடு நல்லா பிடிச்சிருக்கு. நான் மறுபடியும் இந்த தொழில் க்ளீனாக பார்த்துட்டு வேறு இடத்துலேருந்து யாராவது நண்பர் வேறு பக்கத்தில் இருந்திருந்தால் அவங்களுக்கு வீடு கட்டித்தர எங்களால் பண்ணித்தரோம். அதுக்காக தான் அண்ணங்கிட்ட வந்து கற்றுக்கலான்ட்டு வந்தோம். இப்போ கற்றுக்கிட்ட வரீங்களே, இந்த ஐடியாவெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு மனசில் புரிஞ்சிருக்கு? இந்த ஐடியாவெல்லாம் நல்லா எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஓகேங்க, அதனால் தெளிவாக இருக்குது எனக்கு சொல்லி கொடுத்ததுலையும். கண்டிப்பாங்கண்ணா. ஆனால் நீங்கள் பார்த்த வரையும் உங்களுக்கு எப்படின்னா இருக்குது, உங்களோட நேம் பதிவு பண்ணிங்க. நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் வெள்ளிமலை தாலுக்கா. மைக் மேலே நாங்கள் வந்து மேல்தொடிப்பட்டு கிராமம் எங்கள் ஊர். இது போல் நாங்கள் வந்து யூடியூப்பில் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஆசை, புதுசாக இப்படி ஒரு இது செய்கிறாங்களே, இது நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் நம்பரோட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்த எப்படியோ ஒன்று போய் பார்க்கணும் எங்கள் ஒரு ஆசையோடு நாங்கள் இந்த இடத்த வந்து பார்த்தோம். பார்த்துட்டு இவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இது போல் வந்து பாருங்கள், இடையில வந்து ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து நாங்கள் வந்து நேரடியாக வந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இது போல் நம்மளாம் வந்து நம்ம வீடு இது போல் செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து எங்களுக்கு வந்து இது நாங்கள் இது செய்ய முடியுமான்னு கேட்டோம். இல்லை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாரு. இந்த ட்ரைனிங் நாங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்னு நம்பிக்கையோடு நாங்கள் முடிவு இதை எடுத்துருக்குறோம். கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். செஞ்சு எங்கள் ஊரில் ஒரு வளர்ச்சிக்கு நாங்கள் கொண்டு வருவோம்ன்ற நம்பிக்கையோடு நாங்கள் இதை செய்கிறோம். பார்த்தவரை உங்களுக்கு சந்தோஷம். நல்லா இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போகும்போது இது எப்படி இருக்குது, இது காங்கிரீட் வீடுன்றது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்மள. ஏன்னா ஃபஸ்ட்டில் இது உண்மைதானா, காங்கிரீட் வீடு கட்டுறது உண்மைதானா, அதுக்குன்னு சொல்லி அவங்க வெள்ளிமலையிலேருந்து இங்கே கொல்லிமலையை நோக்கி பயணித்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு போனாங்க. ஏன்னா வந்து பார்த்துட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்க்கும்போதே அப்போவே அவருக்கு மனசுக்கு ஃபுல்லாக பிடிச்சி போச்சு. ஏன்னா இது காங்கிரீட் வீடுன்றது, ஏன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கும் இதில் பார்க்குறதுக்கும் அவங்களுக்கே ஒரு கணிப்பு தெரியும் இல்லை. இவங்களுக்கு இப்போ நம்ம சைட்டு வீடியோவே பார்க்கலாம், அந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லுக்கு வைஸாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஒரு புரிதல் கிடைக்கும். ஏன்னா அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்சி போனதுனால திரும்பவும் ஒரு வாரம் சென்று திரும்ப அண்ணனை கூட்டிகிட்டு, ஏன்னா அண்ணன் எல்லா ஃபீல்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறாரு. ஏன்னா எல்லாம் ஆசாரி வேலையாக இருக்கட்டும், எலக்ட்ரிஷியன் வேலையாக இருக்கட்டும், எல்லா வேலையும் அவருக்கு எல்லாருக்கும் ஒரு அத்துப்படின்றதுனால எல்லாமே அவருக்கு ஒரு பில்லர் ஆசாரி வேலைன்னா அந்த பில்லர் பாக்ஸ் செட் பண்ணுறது, சன்ரிங்ஸ் பாக்ஸ், ஏன்னா அதில் எனக்கு ஒரு நிம்மதி. ஆனால் சொன்னோன்னே மைண்ட் விட்டு டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா எல்லாமே இப்படி பண்ணணும் போது டக்குன்னு ஈஸியாக அவருக்கு ஒரு புரிதல் கிடச்சிருச்சு. அதனால் நாம் அதை பண்ணிடலாம் நம்ம அப்படின்ற ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கற்றுக்குறேன்னு சொல்லி ஃபுல்லாக எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. எல்லாமே அவங்க ஒளிவு மறைவு இல்லாத அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். இன்னும் அண்ணன் உங்களுக்கு வீடு ஆரம்பிக்கிறீங்க, முடிக்கிற வரையுமே நான் கண்டிப்பாக துணை இருப்பேன், மனசார சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு என்றைக்கு எந்த ஒரு சூழல்லையும் ஒரு டவுட்டுனாலோ ஒரு சின்ன ஒரு எதோ எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மைண்டில் எதை வந்தாலும் அடுத்த நிமிஷம் என்கிட்ட நீங்கள் கால் பண்ணுங்கள், ஒரு வீடியோ காலில் வாங்க. அப்படி இல்லையா ஏதோ ஒரு மெசேஜ் போட்டால் கூட முடிஞ்ச வரையும் நான் கொஞ்சம் நான் பார்க்குறதுக்கு முன்ன பண்ண ஆனாலும் உங்களுக்கு பார்த்தா அடுத்த நிமிஷம் நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம்.
அதே போல் அவங்களும் வீடு வெள்ளிமலை பக்கத்தில் அண்ணன் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து வெள்ளிமலை பக்கத்தில் அண்ணன் சொல்லியிருந்தாங்க, ஊரெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க அங்கே அந்த பக்கத்தில் உள்ள மக்களுக்கு தாராளமாக ஒரு நல்ல ஒரு வீடை நீங்கள் இந்த வீடை கட்டி முடிச்சுட்டு அடுத்தது தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்ட முடியாத நண்பர்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு 10 ரூபா குறைஞ்ச ரேட்டில் தரமான வீடை அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையாக கேட்டுக்கிறோம். எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரையும் அங்கே யாராச்சும் இன்னும் கொத்தனார் இருந்தால் நீங்களாம் உருவாக்கி விடுங்க. நம்ம ஏன்னா ஆமாம் ஆமாம் ஏன்னா இங்கேருந்து நீங்கள் அவ்வளோ தூரம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செலவு பண்ணி எல்லாத்துக்கும் எல்லாம் பே பண்ணி இது பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அது உங்களுக்கு அந்த பக்கத்தில் உள்ளவங்க யாராவது இதுன்றாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. அதுக்கு உண்டான சொல்லிக் கொடுக்குறதுக்கான அந்த சம்பளத்தை நீங்கள் வாங்கிக்கிங்க. ஆனால் அதே உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணால் அவங்க ஏன்னா இன்னும் 4 மேஸ்திரி கொத்தனார் உருவாகட்டும்ன்றது இன்னும் இது ஒரு மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஏழ்மையாக ஒரு சிம்பிளாக ஒரு வீடு கட்டிக்கூடிய வகையில் அமையணும்னு சொல்லி தான் என்னோட முயற்சி. இவ்வளோ நாள் நான் பார்த்தீங்கன்னா யாரோ கமெண்ட்டில் என்ன சொன்னாலும் சரி, எது பேசினாலும் நான் இது நாள் வரையும் நான் யாரையும் திருப்பி ஒரு வார்த்தை கூட சொன்னதும் மாட்டேன், சொன்னதும் இல்லைங்க. ஏன்னா இது நாள் வரையும் என்னோட முயற்சியில் என்னென்னா நான் இருக்கிற காலம் நான் எவ்வளோ காலம்னு தெரியாது, இருக்கிற காலம் நம்மளால் முடிஞ்சால் 4 பேர்த்துக்கு ஒரு சின்ன ஒரு நல்லது பண்ணிட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. அதனால தான் நம்ம எத்தனையோ பேர்த்துக்கு நான் கற்றுக்கிட்டேன். நான் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கேன். ஆனால் உண்மையை சொல்லணும், ஆரம்பத்தில் நான் 15 வருஷமாக கொத்தனாராக இருக்கும்போது ஒன்றுமே இல்லை என்கிட்ட. ஆனால் இன்றைக்கி ஆண்டவன் புண்ணியத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நிலைமையில் நம்ம உட்காந்துட்ருக்கோம். அதனால் எனக்கு அதுவே போதும். நான் வருஷத்தில் எனக்கு 2 பில்டிங் 3 பில்டிங் பண்ணாவே எனக்கு உண்டான காசு நானாக சம்பாரிச்சுக்கிறேன். இப்போ நம்ம உண்மையிலேயே ஏதாச்சும் சொல்லி கொடுக்குறோம் பிடிக்கிறோம் அப்படின்னா அவங்க நம்ம மெனக்கெட்டு சொல்லி கொடுக்குறோன்னா அதுக்கு ஒரு சின்ன சம்பளமும் வாங்கிக்கிறேன், இல்லைனாலும் சொல்ல. ஆனால் அதையே இவங்க கற்றுக்கிட்டு ஒரு வீடு பண்ணுறாங்கன்னா அவங்களை என்னை நம்பி பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி 3 லட்சம் 4 லட்சம் உங்களுக்கு சேவ் ஆகும். ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா அந்த ஷேர்வால் காங்கிரீட் வீடுன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு உறுதியாகவும் இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பூகம்பமே வந்தாலும் அசையாது. அந்த அளவுக்கு நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்போம், சொல்லியிருப்போம். அதுபோல் யாராச்சும் பண்ணணுன்னாலோ தொடர்ந்து எங்களோட சேனலை நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. யாராச்சும் சப்போர்ட் வேணும்னாலும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு நம்ம கொடுக்குறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு லைட்டாக காமிக்கிறோம், பாருங்கள். பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க.